ஞானப்பிராசன் ஜாமேரன் ஸ்ரீ துரோபதா தேவி ஆலய பரிபாலன சபை தலைவர், எமது ஆலய பரிபாலன சபையினுடைய செயலாளர் கந்தசாமி மூந்தன். குறிப்பாக இந்த மட்டிக்களி பார்வீதியில எங்கள கிராமத்தில் அமைந்துள்ள அந்த ஆற்றங்கரையில எங்கள் ஆலயம் அமைக்கப்பட்டது காலங்காலமாக நாங்கள் அதுல மஞ்சள் நீர் ஆடுறது, கும்பம் சொரிகிற இடம். அத்துடன் அந்த இடத்துல எங்களுடைய சமய சின்னமான திரிசூலம், அதற்குரிய பீடங்கள் எல்லாம் நாங்கள் அமைத்துள்ளோம். அருகில் சிறுவர் பூங்கா, நூலகம், குடும்ப நல சுகாதார நிலையம், கிராம சேவை உத்தியோகத்தர் கட்டிடம் மற்றும் சமுர்த்தி கட்டிடம் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்து கடந்த சுனாமி அனர்த்தத்தில் அழிந்து போயுள்ளது. பிற்பாடு 17/4/2024 அந்த இடத்தில இரவோடு இரவாக வாடி நிர்மாணம் செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்க உடனடியாக மறுநாள் காலை மாநகர ஆணையாளரிடம், தனக்கு தெரியாத ஒரு விடயம், இது தன்னுடைய காணி என்று நினைச்சு தான் குத்தகைக்கு வழங்கியதாக எங்களிடம் தெரிவித்துவிட்டு உடனடியாக அந்த இடத்தை ரத்து செய்வதாகவும் குத்தகை ரத்து செய்வதாகவும் தெரிவித்தார். ஆனா இந்த குத்தகை நடைமுறையானது பகிரங்க கேள்வி கோரப்படவில்லை, பகிரங்க இது வழங்கப்படவில்லை. தனிப்பட்ட ரீதியில் இந்த குத்தகை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உரிய இடத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மீன்பாடியினை அகற்றப்பட வேண்டும் என ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையிலும் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளரினால் 28/4/2025 தேதிக்கு குறித்த மீன்பாடி உரிமையாளர் தன்னுடைய ஆவணங்கள் அனைத்தையும் அவ்விடத்திலிருந்து அகற்றி அரச காணியினை பிரதேச செயலாளருக்கு பொறுப்பளிக்கும் வகையில் கிராம சேவையாளரிடம் கையளிக்குமாறு கேட்டுக்கொண்ட அடிப்பட்ட நிலையில இந்த சக்தியின் தேடலானது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை இந்த ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டதை நாங்கள் எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அத்துடன் கடந்த காலத்தில் இந்த மீன்பாடி உரிமையாளர் தற்பொழுது திராய்மடுவில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலும் அரச காணியினை அடாட்டாக பிடித்து 3 மாடி அமைத்துள்ளதாக மாவட்ட செயலாளர் ஏற்கனவே எங்களிடம் தெரிவித்ததுக்கு அமைவாக அதற்குரிய நடவடிக்கையையும் இங்கே மேற்கொள்ளப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே குறித்து காட்டுவதுடன், இவர் தன்னுடைய வாழ்வாதார மன்றத்துக்கு மேலதிகமாக அவர் அரச காணிகளை அடாட்டாக பிடிப்பதுதான் இவருடைய குறிக்கோளாக இருப்பதாகவே நாங்கள் கருத வேண்டியுள்ளது. அத்துடன் இவருக்கு உரிய நடவடிக்கைகளை இதுவரையில அரச அதிகாரிகள் திணைக்களங்கள் எடுக்காதது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. தற்பொழுது உள்ள அரசாங்கம் லஞ்ச ஊழலை ஒழிப்பதாக தெரிவித்துக் கொண்டு இருக்கின்ற நிலையில இது சட்டத்துக்கு புறமான விடயம் என்றால் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் கடந்த நிலையிலும் இது எங்களுடைய கிராமம் எங்களுடைய ஆலியை இருக்கின்ற கிராமத்துல இது இவர் ஒரு அயல் கிராமத்தவர், நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறோம், ஒரு அயல் கிராமத்தவர். எங்களோட கிராமத்துல நாங்க மீன்பிடி தொழில் செய்தாங்க எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையிலும் எங்களோட உரிமையை மீறுவதாகவே நாங்க இங்கே கருத வேண்டியது உள்ளதுடன், அடுத்தது பிரதம செயலாளர் முன்னாள் பிரதம செயலாளர் திசாநாயக் அவர்கள் இது காடாக இருந்ததாக ராஜன் அவர்கள் ஒரு புத்தகம் உண்டு, பொய்யான ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டு இருக்கின்றார். அதுல சில அமைப்புகள், அதாவது எங்களுடைய கிராமம் சாராத அமைப்புகளான எழுச்சி மீனவர் கிராமிய அமைப்பு நாவலடி சுவிஸ் கிராம அபிவிருத்தி சங்கம், நாவலடி கிராமிய மீனவர் அமைப்பு, நாவலடி கிராமிய மீனவர் அமைப்பு, அடுத்தது சுவிஸ் தமிழ் மாத கிராம அபிவிருத்தி சங்கம், அடுத்தது மீனவர் கூட்டுறவு சங்கம் திருச்செந்தூர் கல்லடி, அடுத்தது உருத்திரமூர்த்தி ஜுவநாதன் என்ற ஒரு தீவு முழுவதும் உள்ள ஒரு சமாதான நீதிவான், அது உண்மை தெரியாத ஒரு சமாதான நீதிவான். அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல ஏற்கனவே இருந்த என்ன விடயம் என்று அவரும் ஒரு பொய்யான ஒரு தகவலை இங்கே வழங்கியிருக்கின்றார். அடுத்தது கோல்பிஸ் விளையாட்டுக் கழகம், இந்த விளையாட்டுக் கழகத்துக்கும் எங்களுடைய கிராமத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பாடலும் இல்லை. அடுத்தது ஜங்கிஸ்தார் விளையாட்டுக் கழகம், இவங்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் ஏனைய சங்க உறுப்பினர்களுக்கு தெரியாமல் இவர்கள் இவரிடம் உண்டு மதுவை பெற்று இதுக்குரிய கடிதங்களை ஒப்படைச்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு லஞ்சங்களை பெற்றுத்தான் இந்த கடிதங்களை வழங்கியிருப்பதாக நாங்கள் ஊகிக்க வேண்டியது உள்ளது. ஏனென்று சொன்னால் நாங்கள் விசாரித்தறிந்த வகையில் இந்த விளையாட்டு கழகங்களும் சரி இந்த அமைப்புகளும் சரி தங்களுடைய ஒரு நிர்வாக சபை தீர்மானத்திலேயோ பொது தீர்மானத்திலேயோ எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படாமல் இந்த கடித தலைப்பினூடாக சகல கடிதங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறுதியாக நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகிறோம்.
இது சம்பந்தமாக நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகளை செய்து மட்டக்களப்பு முன்னாள் மாநகர ஆணையாளர் உட்பட சகலர்களுக்கும் ஆன இந்த விளக்கங்கள் எதிர்வரும் காலங்களிலே இடம்பெறவிருக்கின்றது. இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த அமைப்புகளும் கிராமிய அமைப்புகளும் அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதையும் இவ்வேளையிலே உங்களுக்கு நாங்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறோம். அதே நேரம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே வந்து எடுக்கப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் நாங்கள் உயர் நீதிமன்றத்தினூடாக இதற்கான தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த பிரதேச செயலாளர் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுக்கு எங்களுக்கு உரிய தீர்வு பெறப்படவில்லையாயின் நாங்கள் ஒட்டுமொத்த எங்களுடைய கிராம மக்கள் மாவட்ட செயலகத்தின் நாங்கள் ஒரு பாரிய எங்களுடைய இந்து அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு எல்லாம் கலைத்து வைத்திருக்கின்றோம். பாரிய கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் செய்வோம் என்பதை இந்த வேளையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம்.